Hello viewers. PSG Group of Institutions Coimbatore, one of the best college in தமிழ்நாடுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல காலேஜ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் வைஸ்லேயும் இங்கே இருக்கிற கோர்சஸ் அவைலபிலிட்டிலையுமே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் சயின்ஸ்னு எல்லா கோர்சஸுமே இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இங்கே நம்ம படிக்கிறதுனால பிளேஸ்மெண்ட்ஸுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இந்த காலேஜ் பற்றின ஒரு நல்ல குட் நேம் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிஎஸ்சி பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு திங்கே என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன் கோயம்புத்தூரில் அதுவும் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்ஜி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரேங்கிங்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் அரௌண்ட் 1501 இருக்காங்க. ஸோ வேர்ல்டில் கம்பேர் பண்ணும்போது 1500 ரேங்க்ன்றது ஒரு நல்ல ரேங்க் தான். அதேமாதிரி ஏஷியா ரேங்க்லேயும் அரௌண்ட் 601 இருக்காங்க. ஸோ ரேங்கிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு நல்ல ரேஞ்ச் ஆஃப் ரேங்க்ஸில் தான் வந்திருக்காங்க. அதேமாதிரி என்ஐஆர்எஃப்பில் 2023 பார்க்கும்போது இன்ஜினியரிங் கேட்டகரியில் கிட்டத்தட்ட 63rd ரேங்க்கும், அதே மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் பார்க்கும்போது 89th ரேங்க்கும் வந்து இவங்க இருக்காங்க. இப்போ இந்த இன்ஜினியரிங் கேட்டகரியில் நம்ம பிடெக், பிஇ இந்த மாதிரியான டிகிரிஸ் இதெல்லாம் கவர் ஆகும். ஸோ இதை வச்சு இவங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த 63rd ரேங்க் ரீச் பண்ணால். அதேமாதிரி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எம்பிஏ, எம்சி அப்படி பார்க்கும்போது அதில் 89th கொடுத்துருக்காங்க. இந்த 63rd 89th இது ஒரு நல்ல ரேங்கிங்னே சொல்லலாம். அது இந்தியா லெவலில் இருக்க எவ்வளவோ காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்க 63rd and 89th உண்மையிலே ஒரு நல்ல ரேங்கிங் தான். அதே மாதிரி அட்மிஷன், நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போகும்போது அட்மிஷன் இருக்குது. ஸோ பிஇ, பிடெக் இவங்க அட்மிட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, +2ல் வந்து நீங்கள் 50% மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் சேர்த்து 50% மார்க்ஸ் இருக்கணும். அதே மாதிரி அந்த 50% மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இந்த காலேஜ் அலாட் ஆகி நீங்கள் ஒரு ரேங்க்கில் வரீங்க அப்படின்றது தான் இங்கே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்இஏ கவுன்சிலிங்கை பொறுத்து தான் இந்த காலேஜோட அட்மிஷன் இருக்குது பிஇ, பிடெக்கு. அடுத்து நம்ம பார்க்கும்போது டிஎன்இஏயோட அப்ளிகேஷன் டேட் வந்து நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். May 5th to September 11th. இந்த டைமில் May 5th வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் அவைலபிள் ஆகிடும். ஃபர்தராக அதுக்குள்ளே நீங்கள் அதை ஃபில் பண்ணி அனுப்புறது. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 1 by 1 நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபைனலாக உங்களுக்கு September 11 வந்து இந்த கவுன்சிலிங் எல்லாம் எண்ட் ஆகும். ஸோ அதான் May 5 to September 11 மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் ஒரு 3 வருஷத்து இயரோட கட் ஆஃப்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். பிஎஸ்ஜிக்கு வந்து என்ன கட் ஆஃப் வந்து நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணும்போது வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2023 480 அந்த ஜென்ரல் ஆல் இண்டியா கேட்டகிரியில் டிஎன்இஏ பிஎஸ்ஜி கட் ஆஃப் வந்து 2023 480th நம்பர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி 2022 535ம் 2021 378ம் இருக்குது. இந்த இயரில் என்ன வருதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி எம்பிஏ, போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட், அதான் அந்த பிஜிடிஎம் ஆஸ் வெல் அஸ் எம்சிஏ, இந்த பிஜி கோர்சஸ்க்கு நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லி கிராஜுவேட் டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும். அதே மாதிரி டான்செட் எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். டான்செட் எக்ஸாம்ன்றது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற பிஜி கோர்சஸ் ஜாயின் பண்ணக்கூடிய எக்ஸாம் அது. இந்த டான்செட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இந்த டான்கா அப்படின்ற கவுன்சிலிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் மாதிரி இந்த டான்கா கவுன்சிலிங் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இந்த டான்கா கவுன்சிலிங்கில் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் உங்களோட போஸ்ட் கிராஜுவேட்ஸை நீங்கள் படிக்கலாம். மெயின்லி வந்து எம்பிஏ, பிஜிடிஎம் அண்ட் எம்சிஏக்கு. அதே மாதிரி டான்செட் 2024 எக்ஸாம் வந்து March 9th. எம்பிஏ, எம்சிஎஸ் வந்து ஃபர்தராக பிஜி அப்ளை பண்ணுறவங்க நல்ல காலேஜில் கவர்மெண்ட் அஃபிலியேட்டடில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டான்செட் கிளியர் பண்ணி டான்கா கவுன்சிலிங் வந்து பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் அவங்க எம்இ, எம்டெக் பாருங்கள், கேட் ஸ்கோருமே வந்து கால்குலேட்டடாக எடுத்துக்கிறாங்க. கேட் ஸ்கோர்ஸ் இப்போ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்இ, எம்டெக் வந்து பிஎஸ்ஜியில் ஜாயின் பண்ணலாம். பிஹெச்டி நீங்கள் பண்ணுன்றாலும் அதுக்குமே கேட் ஸ்கோர் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்இடியும் ஜேஆர்எஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உங்களோட ஸ்கோர்ஸை பொறுத்து பிஹெச்டி டிகிரிஸ் வந்து நீங்கள் பிஎஸ்ஜியில் காலேஜில் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி வேறு இவங்க வச்சுருக்காங்க. மொத்தம் கம்பைண்டாக பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி மாதிரி வந்துடும். ஆனால் நீங்கள் ஒரு 5 years படிக்கணும். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 75%க்கும் அதிகமான மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றது இன்டெகிரேட்டட் எம்எஸ்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாமே பை வே ஆஃப் கவுன்சிலிங் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்கில் பார்க்கும்போது
ஃபீஸ் இருக்குது. ஸோ எப்படி இந்த காலேஜில் அட்மிஷன் ஆகலாம், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன, அந்த திங்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்தோம். இது வந்து ஃபீஸ். இப்போ என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா எந்த மாதிரியான ஃபீஸ் வந்து அங்கே சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிடெக் வந்து வருஷத்துக்கு 55,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எம்பிஏக்கு வந்து 20,500 அந்த ரேஞ்சில் தான் வருது. இங்கே ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த டேட்டா வந்து அவங்களோட வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். இங்கே வந்து கம்மியாக அப்ளை பண்ணிருக்காங்கன்னா, நம்ம வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் கவுன்சிலிங் மூலமாக. ஸோ இந்த மாதிரி அலாட் ஆகிற காலேஜஸில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெரிட் பேஸ்டு காலேஜ் மாதிரி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் இருக்கிறது இங்கே உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அப்படி இல்லை, ஃபீஸ் உங்களோட மார்க்ஸ் வந்து இல்லை, நீங்கள் கவுன்சிலிங்கில் கிடைக்கல அப்படின்னாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான டொனேஷன் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இன்டகிரேட்டட் இந்த 5 இயர் கோர்ஸுக்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 87,500 பர் இயர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் 20,500. இதோட எலிஜிபிலிட்டி என்னென்னா, இந்த கிராஜுவேஷன் டிகிரியில் வந்து ப்ரீவியஸ்லி நீங்கள் படித்த அந்த கிராஜுவேட் டிகிரியில் 50% மார்க்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டான்செட்டில் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகியிருக்கணும். இதை வந்து எலிஜிபிலிட்டி பிஜிடிஎம் கோர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்பிஏ, எம்சிஏ, எம்இஆர், எம்டெக் இதுக்கு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். டான்செட், சிஇடிஏ இந்த மாதிரியான பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கிளியர் பண்ணி மார்க்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரியான கோர்ஸில் நீங்கள் அட்மிட் ஆகலாம் பிஎஸ்ஜியில். இதுக்கு முன்னாடி நான் அந்த டான்செட்டோட எக்ஸாம் டேட் கொடுத்துருந்தேன். இப்போ சீட்டா இந்த எக்ஸாமோட டேட் வந்து 2024 மார்ச் 10, அதாவது நாளைக்கு தான் மார்ச் 10. இதே மாதிரி இப்போ முக்கியமான திங், எந்த காலேஜ் நம்ம எடுத்தாலும் நம்ம மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லுறது வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் தான். பிளேஸ்மெண்ட் இந்த காலேஜில் ஒரு உண்மையிலே ரொம்ப பயங்கரமான விஷயம். நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயரில் 2023 நம்ம பார்க்கும்போது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1,130 இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. இதில் மீடியமான சிடிசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு பார்க்கும்போதே கிட்டத்தட்ட 10.1 lakh per annum வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு மீடியம் சிடிசி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஹையர் சேலரி, ஆவரேஜ் சேலரிஸ் எல்லாமே இன்னும் இருக்குது. நம்ம மீடியமாக கொடுக்கறது பார்த்திங்கனாவே கிட்டத்தட்ட 10.1 lakh per annum வருது. ரெக்ரூட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஏசிசி லிமிடெட் இருக்கணும், அசென்ச்சர், அடோப் சிஸ்டம்ஸ், கேப்ஜெமினி இந்தியா, டிஷா இந்தியா சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட், மெக்கின்சி அண்ட் கம்பெனி அண்ட் மஹேந்திரா லிமிடெட் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாருமே அங்கே ரெக்ரூட்டிங்க்கு வராங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டாப் கம்பெனிஸ்னால உங்களோட ஜாப் ஆஃபர் ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்களோட பேக்கேஜஸும் நல்லாயிருக்கும். ஒரு ஹைலி பெய்டு ஜாப்ஸ்க்கு நீங்கள் போவீங்க, உங்களோட கெரியரும் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காலேஜஸில் படிக்கிறது டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம பிளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்க்கும் மேனேஜ்மெண்ட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணியே காமிச்சிருக்கேன். இன்ஜினியரிங்க்கு 842 பீப்புளும், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 194 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு காலேஜ்னு இதை சொல்லலாம். ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ் இந்த திங் நான் ஏன் எடுத்து வச்சேன் அப்படின்னா, பிஎஸ்ஜி ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரியான திங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ்லி. அந்த அச்சீவ்மெண்ட்ஸில் ஒரு சிலதை நம்ம எடுத்து பார்க்கும்போது 2018 to 19 அகாடமிக் இயரில் பாருங்கள், 1,223 ஸ்டூடெண்ட்ஸை வந்து மீடியன் சிடிசி ஆஃப் 11 lakh per annumல வந்து அப்போவே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அச்சீவ்மெண்ட்டு. இது மட்டும் இல்லாமல் 2019 to 2020 1,130 ஸ்டூடெண்ட்ஸை வந்து மீடியன் சிடிசி ஆஃப் 10.1 lakh per annumலையும் இவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்டும் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். பிஎஸ்ஜி காலேஜ் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வச்சுருக்க ஒரு காலேஜு. ஸோ இங்கே நீங்கள் படிச்சிங்க, உங்களுக்கு சீட் இருக்குது, அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னாவே பிளேஸ்மெண்ட்க்கு உங்களுக்கு ஃபுல் கேரண்டினே சொல்லிடலாம். அது இல்லாமல் நார்மல் பிளேஸ்மெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல பேக்கேஜோடு நீங்கள் போய் செட்டில் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இப்போது 10th 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம டெலகிராமில் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஃபர்தராக எக்ஸாம்ஸ் வேறு போயிட்டுருக்கு, பப்ளிக் எக்ஸாம்ஸ். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு நோட்ஸ் வேணுன்னா நம்ம டெலகிராமில் இருக்க லிங்க்கை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி உங்களுக்கு அதர் காலேஜஸ் ஆர் அட்மிஷன் ரிலேட்டட் எனி டவுட் இருந்ததுனாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளை ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.